சத்தம் போடாம வண்டியில ஏறு. நான் ஏறணும் முடியாது. மிருகத்தனமா நடந்துகிட்டே நேத்து சொன்னேன்ல, இல்லாத பேர் எனக்கு வச்ச, அப்படியே நடந்துக்கிறேன். ஏன் எழுதிட்டு இருக்க? உண்மையில கைய வச்சனா? கற்ப எழுந்துட்டியா? எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள ஏன் பாரி வைக்கிற? அப்ப ஏன் நீங்க கொண்டு வந்தீங்க? I love you, I love you, I love you. இது பல தடவை சொல்லியும் நீ காதுல போட்டுக்கல. அது உன் மனசுல பதிய வைக்கிறதுக்காக தான் இங்க கொண்டு வந்தேன். இது என் ஹோட்டல், என் பர்சனல், இங்க யாருமே வர முடியாது. என்ன விரும்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உங்களை எனக்கு பிடிக்கல. ஏன் 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 பிடிக்கல? என்கிட்ட என்ன குறை இருக்கு? எது இல்ல, நடந்துக்கிற இந்த அயோக்கியத்தனம் ஒண்ணு பார்க்காத. Of course. எந்த விஷயத்திலையும் தோத்து போகிறது எனக்கு பிடிக்காது. அதை நிரூபிக்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அதிகாரம் பண்ணிய பழக்கப்பட்ட பிரேம்குமார் காதலி கங்கா கிட்ட மட்டும் காலை பிடிக்கிறான்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் உங்ககிட்ட கெஞ்சறத யாரும் பார்க்க கூடாது. No one should watch it. அதுக்காக தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். அது ரவுடித்தனம், பொறுக்கித்தனம் சொன்னா எனக்கு கவலையே இல்லை. ஆனா மத்தவங்க மட்டும் உங்களை பத்தி கவலை பண்ணும் இல்ல? ஆமா, அது நியாயமா இருந்தா இப்ப கூட எடுத்தது உன் மேல கை வைக்காம தானே பேசிட்டு இருக்கேன். எனக்கு உன் மேல இருக்கிற வெறிக்கு உன்னை கண்டம் துண்டமா வெட்டி கடிச்சு தின்ன தீக்கணும் போல இருக்கு. செஞ்சனா கேட்கறதுக்கு கொச்சையா தெரியும், ஆனா அந்த காதலுக்குள்ள இருக்கிற கண்ணியம் புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். என்ன விரும்புறேன்னு சொல்லு, என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்லு. ப்ளீஸ் சொல்லு, ப்ளீஸ் சொல்லு, ப்ளீஸ் சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய நம்ம சாந்தி முகூர்த்தம் இப்ப கலாட்டாவோட நடக்கணும்னு தலையில எழுதியிருந்தா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டா சொத்து பத்திரமா இருக்குல்ல. இரு, கதவை சாத்திட்டு வா. அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத. மரியாதையா போயிடு. போறேன், கங்காவை கூட்டிக்கிட்டு. என்ன மிருகமாக்காத. இப்ப மட்டும் என்ன மனுஷனாவா இருக்க? என்னடா சொன்ன? You
உங்க ரெண்டு பேர்ல யாரா பிரேம்குமார்? இவன் தான். இன்ஸ்பெக்டர், நான் பிரேம்குமாருடைய ஃபாதர். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பையனை நான் பெயில்ல விட முடியாது. பெயில் தேவைன்னா நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. என் பையன் செஞ்சது தப்பு தான். அதுக்கு நிச்சயம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். நான் வந்தது ப்ளீஸ், இந்த வாரத்துல என் மகனுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்கு. ஏற்கனவே அதுக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சமயத்துல அவன் அரெஸ்ட் ஆயிருக்கான். டாக்டர் சீரியஸா ஃபீல் பண்றதால என் மகனை மெடிக்கல் செக்அப்புக்கு நீங்க அனுமதிக்கணும். கஸ்டடியில் இருக்கும்போது குற்றவாளிக்கு மருத்துவ பரிசோதனை தேவைப்பட்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கும் மேஜிஸ்ட்ரேட் பர்மிஷன் வாங்கணும். அதோட போலீஸ் பாதுகாப்போட தான் அனுமதிக்க முடியும். யூனோ? ரொம்ப தேங்க்ஸ். பை த பை, இப்படி ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்குங்கிறது என் பையனுக்கு தெரியாது, தெரியக்கூடாது. அவன் மெடிக்கல் செக்அப்க்கு காரணம் கேட்டா என்ன பண்றது? மிஸ்டர் பாலசுப்ரமணியம், போலீஸ்காரனுக்கு யார எப்படி ஹேண்டில் பண்ணும்னு நல்லா தெரியும். உங்க மகனை ஆஸ்பத்திரி கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. சார், பிரேமுக்கு எப்படி இருக்கு? உள்ள டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இனிமே தான் தெரியும். அது சரி, நீ யாருப்பா? என் பேர் ரங்கநாதன். உங்க சன்னோட காலேஜ் மேட். இப்பதான் விஷயத்தை கேள்விப்பட்டேன், அதை பார்க்க வந்தேன். ஓஹோ, நீதான் அந்த ரங்கநாதன். உன்னை பத்தி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பையன் மேல நீ இவ்வளவு அக்கறை வச்சிருக்க. ஆமா, உங்களுக்குள்ள என்ன தகராறு? டாக்டர், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. உங்க மகனுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு மெடிக்கல் டேர்ம்ல மெலிகனன்ட் மெலானமான்னு பேரு. அதனால என்ன பாதிப்பு டாக்டர்? தலையில இருக்கிற கட்டி அங்கங்க பரவிடுச்சு. சின்ன சின்ன மயக்கம், அப்பப்ப லேசான ஞாபக மருதி, இதெல்லாம் இந்த நோய்க்கு அறிகுறி. அப்படியா? தற்சமயம் நார்மல் கண்டிஷன்ல தான் இருக்கான்? நோ, சருமத்துல ஆரம்பிச்சு ரத்தத்துல கலந்து நுரையீரல பாதிக்கிற அளவுக்கு நோய் முத்திடுச்சு. அப்கோர்ஸ் இது ஒரு வகையான கேன்சர். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் அவனை எப்படியாவது காப்பாற்றணும் டாக்டர். சாரி சார், அதுக்கு அவசியமே இல்லை. அதிகபட்சம் உங்க மகன் இன்னும் 5 மாசம் தான் உயிரோட இருப்பான். சார், ரங்கநாதன், really I feel for it. பிரேம்குமார் மேல இருந்த எரிச்சலும் கோவமும் போயிடுச்சு. ரொம்ப பாவம். அந்த உடம்புல இப்படி ஒரு நோய் இருக்குன்னா என்னால நம்பவே முடியல. ஆமா, பிரேம்குமாருக்கு இத பத்தி தெரியுமா? தெரியாது. இந்த நோய்க்கு வேற ட்ரீட்மெண்டே இல்லையா? இந்த நிலைமையில கிடையாதுன்னு டாக்டர் சொல்றாரு. ரங்கநாதன், எல்லாம் கேள்விப்பட்டேன். பிரேம் இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கானா? லாக்கப்ல தான் இருக்கான். கங்கா, நான் ஒண்ணு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். எப்படியோ
கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக வியாதியை பத்தி சொன்னா பிரேமுக்கு உண்மை தெரிஞ்சிடும். சொல்லலன்னா அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ரொம்ப இக்கட்டான நிலைமை. ஏற்கனவே கடவுள் நோய் அவனுக்கு தண்டனையா கொடுத்திருக்கிறப்போ இப்படி ஒரு தண்டனை இந்த நிலைமையில் அவனுக்கு தேவையா? உன் பேர் என்னம்மா? கங்கா. சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த பிரேம்குமார் உங்களை எங்க எப்ப எப்படி கடத்திக்கிட்டு போனார்னு சொல்ல முடியுமா? பிரேம்குமார் என்ன கடத்திட்டு போல. அவர் இப்போ வேடிக்கையும் விளையாட்டுமா இருப்பாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி மத்தவங்களை ஏப்ரல் ஃபுல் ஆக்கிறதுக்காக இந்த விளையாட்டு காட்டலாம்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொன்னேன். ஆனா விளையாட்டு தானே ஆயிடுச்சு. இது உண்மை நினைச்சு யாரோ தகவல் கொடுக்க சம்பந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க. விசாரணையில் வாதியே தவறு நடக்கவில்லை என்று ஒப்புக்கொள்வதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். பிரேமுக்கு நோயும் தெரியக்கூடாது, தண்டனையும் கிடைக்க கூடாதுன்னா எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. நான் ஒண்ணும் சொல்லலையே. வணக்கம் சார். மிஸ்டர் ரங்கநாதன், கங்காவையும் உங்களையும் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இந்த 55 வயசு அனுபவத்துல வாழ்க்கையை நான் பல கோணத்துல பார்த்திருக்கேன். ஆனா நீ நேத்து கோர்ட்ல நடந்துகிட்ட விதம் நான் எங்கேயும் பார்க்காத புது அனுபவம். சின்ன வயசு, பெரிய மனசு. அப்பா மகன் 2 பேருடைய கௌரவத்தையும் ஒரே நேரத்துல காப்பாத்திட்டேமா. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன பெரிய மனுஷி ஆக்கிடாதீங்க சார். உனக்கு எனக்கும் என்ன உறவோ? அதிகமா உரிமை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட ஒரு உதவியை எதிர்பார்க்கிறேன். உங்ககிட்டயும் தான். சொல்லுங்க சார். கொஞ்ச நாள்ல என் மகன் செத்துருவான். இருக்கிற வரைக்கும் அவன் குணம் மாற போறதில்லை. அதனால நீங்க தான் மாறணும். நாள் பூரா நீங்க தான் அவன் கூட பழகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். மனசுக்குள்ள அவனை வெறுத்தாலும் உதட்டளவுல அவனை நண்பனா நடத்துங்க. போலி அன்பு காட்டுங்க. சொல்லுங்க சார். உங்களுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை வந்து அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு அவன் மூர்க்கத்தனமா நடந்துகிட்டான்னா அது அவன் ஆயுள இன்னும் குறைச்சிரும். அதுக்கு நீங்க காரணமா இருக்கக்கூடாது. யோசிக்காதம்மா. தேவையில்லாத இந்த தண்டனை உனக்கு இன்னும் 4-5 மாசத்துக்கு தான். ஓகே. ரொம்ப சந்தோஷம். நம்பிக்கையோட வந்தேன், நம்பிக்கையோட போறேன்.